அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் விச் ஏரியா வில் சைனாஸ் 2 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் பி லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைனாவோட 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எங்கே வரப்போகுது அப்படின்னா, இந்த இடத்துல சைனா ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்ஷய் சின் அந்த ரீஜனில் பக்கத்தில் ஹூட்டான் அப்படின்னு சொல்கிற இந்த ஹாட்டான் அப்படிங்கிற இந்த ப்ராவின்ஸில் தான் சைனாவோட 2 டிஸ்ட்ரிக்ட் வரப்போகுது. ஸோ இது லடாக்கோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்குது. சரிங்களா? ஸோ லடாக் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, விச் முகல் எம்பரர் பில்ட் த முபாரக் மன்சில் பேலஸ் இன் ஆக்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பேலஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி அவுரங்கசீப் தான் இந்த பேலஸை வந்து பில்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த பேலஸை பார்த்தோம்னா நமக்கு ரீசெண்டாக இதில் ஒரு சில பகுதிகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சர்ச்சையாக ஆயிருக்கு. அதனால தான் இதை நம்ம செய்தியில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ முபாரக் மன்சில் பேலஸ் அவுரங்கசீப் பில்ட் பண்ணியிருக்காரு. எங்கே இருக்குன்னா ஆக்ராவில் இருக்கு. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, who is appointed as the head of DGCA, ஓகேங்களா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிறது அந்த டிஜிசிஏவோட ஃபுல் ஃபார்ம். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைஸ் அகமத் கித்வாய் அப்படிங்கிற இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக புவனேஷ் குமார் அப்படிங்கிற இவரை அப்பாயின்மெண்ட்டில் பார்த்துருப்போம். உதய் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அமைப்போட ஹெட்டாக வந்திருப்பார். டிஜிசிஏ அப்படின்னா ஃபைஸ் அகமத் கித்வாய் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்கார். சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, the allowed limit of nitrate content in water. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அப்படிங்கிற இவங்க ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் அரௌண்ட் 440 டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தோம்னா கிரவுண்ட் வாட்டரில் இந்த நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அலௌடு லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 45 மில்லிகிராம் பெர் லிட்டர். 1 லிட்டர் தண்ணியில் 45 மில்லிகிராம் நைட்ரேட் கண்டென்ட் இருக்கலாம். அதையும் தாண்டி போனால் அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, ஆர் சிதம்பரம் who recently passed is famous for அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர் சிதம்பரம் பார்த்தோம்னா நமக்கு ரீசெண்டாக இறந்து போயிட்டார். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய இந்த நியூக்ளியர் ரிசர்ச்சில் முக்கியமான ஒரு பங்காற்றினவர். 1974லையும் சரி 1998ல் நம்ம இந்த நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணப்ப இவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம அவர் இறந்துட்டார். அதனால தான் அவரை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.